தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியா மற்றும் பிரான்ஸ் சிவில் விமான போக்குவரத்து துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றன. நபியின் மசூதியில் நடக்கும் கண்காட்சிகள் இஸ்லாமிய பாரம்பரியத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றன. தொல்பொருட்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் புதிய பிரச்சாரம் சவுதியில் தொடக்கம். சவுதி விமானம் தவறான வெடிகுண்டு மிரட்டலால் திருப்பிவிடப்பட்டது. பிரிட்டனில் சவுதி அரேபிய தூதரக பதவிக்காலத்தை நிறைவு செய்த காலித் பின் பந்தருக்கு வாழ்த்துகள் குவிந்துள்ளன. தம்மாமில் 11வது சர்வதேச யோகா நாள் கொண்டாட்டம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஜெத்தா கோர்னிஷ் ஹயத் ஹோட்டலில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி. விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணைய தலைவர் அப்துல் அஜீஸ் பின் அப்துல்லா அல் துவைலஜ் தலைமையிலான சவுதி சிவில் விமான போக்குவரத்து குழு பிரான்சின் துலூஸ் நகரில் உள்ள ஏர்பஸ் தொழிற்சாலையை பார்வையிட்டது. இந்த பயணத்தின் போது விண்வெளி துறையில் உற்பத்தி, தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் உள்ளூர் மயமாக்கல் போன்ற துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தின. விமான வடிவமைப்பு மற்றும் அசெம்பிளி துறையில் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் சவுதி அரேபியாவின் முதலீட்டு ஊக்க திட்டங்கள் குறித்தும் இரு நாடுகளும் விவாதித்தன. நபியின் மசூதியின் தெற்கு முற்றத்தில் அமைந்த கட்டிடக்கலை பரிணாம கண்காட்சி மசூதியின் வரலாற்று பரிணாமத்தை ஊடாடும் காட்சிகள் மூலம் வெளிப்படுத்துகிறது. இந்த கண்காட்சி தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். நபியின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் சர்வதேச கண்காட்சி மாலை 4:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை திறந்திருக்கும். தெற்கு முற்றம் 204 உள்ள அரிய கையெழுத்து கண்காட்சி காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது. மேற்கு பக்கம் வாயில் 10 அருகே உள்ள நூலகம் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். நபியின் மசூதியில் உள்ள உத்மான் கேட் அருகே அமைந்துள்ள கையெழுத்து பிரதிகள் துறை 4000 அசல் பிரதிகள், 60000 டிஜிட்டல் பிரதிகள், 4600 புகைப்பட பிரதிகள், டிஜிட்டல் பிரதிகள் மற்றும் குரான் பதிப்புகள் உள்ளன. தொல்பொருட்களின் மதிப்பையும் அவை நாட்டின் கலாச்சார மற்றும் தேசிய அடையாளத்தை வலுப்படுத்தும் விதத்தையும் மக்கள் புரிந்து கொள்ள சவுதி பாரம்பரிய ஆணையம் ஆதாத் என்ற தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சி சட்டவிரோத கடத்தல் மற்றும் தொல்பொருட்களை பாதுகாக்கும் தேவையையும் வலியுறுத்துகிறது. சவுதியில் தொடங்கிய ஆதாத் பிரச்சாரம் தொல்பொருட்கள் பாதுகாப்பு என்பது மக்களின் பொறுப்பு என்பதை வலியுறுத்துகிறது. மால்கள், சந்தைகள், பல்கலைக்கழகங்களில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. சவுதி அரேபியாவின் தேசிய தொல்பொருள் பதிவில் 744 புதிய தளங்கள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 10,061 உயர்ந்துள்ளது. இது நாட்டின் வரலாற்று செழுமையை வெளிப்படுத்துகிறது. சவுதியில் ரியாத், மதீனா, நஜ்ரான் உள்ளிட்ட பல நகரங்களில் 744 புதிய தொல்பொருள் தளங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பதிவு செய்யப்படாத தளங்களை 911 அல்லது பலாக் செயலி மூலமாக பொதுமக்கள் அறிவிக்கலாம் என ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய கிழக்கிலிருந்து இந்தோனேஷியாவுக்கு ஹஜ் பயணிகளை ஏற்றிச் சென்ற சவுதியா விமானம் வெடிகுண்டு மிரட்டல் எச்சரிக்கையால் சனிக்கிழமை வடக்கு சுமத்ராவின் மேடானில் உள்ள குவாலானாமோ விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. இது ஒரே வாரத்தில் சவுதியா விமானம் எதிர்கொண்ட 2வது போலி வெடிகுண்டு மிரட்டல். சவுதி விமானத்தில் ஏற்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் தவறானது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. 376 ஹஜ் பயணிகளுடன் சென்ற விமானம் முன்னெச்சரிக்கையாக இந்தோனேஷியாவின் குவாலானாமோ விமான நிலையத்திற்கு திருப்பப்பட்டது. பயணிகள் மற்றும் குழுவினரெல்லாம் பாதுகாப்பாக உள்ளனர். சோதனைக்கு பிறகு விமானம் தொடர்ந்து இயக்கத்திற்கு தகுதி பெற்றது. பிரிட்டனில் சவுதி தூதராக 6 ஆண்டுகள் பணியாற்றிய பிரின்ஸ் காலித் பின் பந்தர் தனது பதவியை முடித்துள்ளார். 2019 முதல் அவர் அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய பங்காற்றினார். அவர் தற்போது சவுதி வெளியுறவு அமைச்சக ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரலில் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க சிறந்த தூதர் விருதை பெற்றவர். இங்கிலாந்தின் முன்னாள் தூதர்கள் ஜான் ஜென்கின்ஸ் மற்றும் பென் எலியட் பிரின்ஸ் காலித் பின் பந்தரின் 6 ஆண்டு தூதரக பணியை பாராட்டி அவரது நட்புடைமை, திறமை மற்றும் சவுதி UK உறவுகளை வலுப்படுத்திய செயல்கள் குறித்து பாராட்டினர். இளவரசர் காலித் பின் பந்தர் பிரிட்டிஷ் கல்வி, சமூகங்கள் மற்றும் ஊடகங்களில் தீவிர ஈடுபாட்டை கொண்டு சவுதி UK உறவுகளை மக்கள் மட்டத்திற்கு கொண்டு வந்த முக்கிய தூதராக பாராட்டப்பட்டார். அவரது பணிகள் கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் பொருளாதாரத்தில் சவுதியின் செல்வாக்கை உயர்த்தின. 11வது சர்வதேச யோகா நாள் திசா யோகா மீட் 2025 என்ற பெயரில் சவுதி அரேபியாவின் தம்மாமில் உள்ள அல் தராஜி ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திசா தேசிய பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் சிரியால், பத்மஸ்ரீ யோகாச்சாரியா நவ் மர்வாய் தலைமை விருந்தினராகவும் கலந்து கொண்டார்கள். நேபாள தூதரகத்திலிருந்து நாராயண் பஸ்வான், சவுதி யோகா கமிட்டி துணைத் தலைவர் அலா ஜமால், இந்திய பள்ளி உயர்மட்ட உறுப்பினர் அன்வர் சாதத், LNG கல்ஃபட்டக் மற்றும் ஜுபைல் இந்திய பள்ளி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல முக்கிய பிரதிநிதிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்வை கிழக்கு மாகாண தலைவர் முரளிதரன் மற்றும் செயலாளர் கோபி கிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஒருங்கிணைத்தனர்.
ஜெத்தா இந்திய துணை தூதரகமும் சவுதி யோகா குழுவும் இணைந்து 21/6/2025 அன்று யோகா தினத்தை ஜெத்தா கோர்னிஷ் அருகிலுள்ள ஹயத் ஹோட்டலில் சிறப்பாக நடத்தியது. நிகழ்வில் இந்தியர்கள், சவுதி அரேபியர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய தூதரகத்தின் ஜெனரல் கான்சஸ் யோகா பயிற்சியின் அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் ஜெத்தா தமிழ் கலாச்சார மையம் சார்பாக திரு இஸ்மாயில் ஷரீப், செயலாளர் அப்துல் சமத், பொறியாளர் காஜா மைதீன், திரு மூர்த்தி, திரு ஜெய்சங்கர் உள்ளிட்ட தமிழ் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $23.08. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $80.14. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $86.55. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு $300.52. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.15 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 384 ரியால்கள், ஒரு பவுன் 3072 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 9235 ரூபாய் என்ற அளவிலும், ஒரு பவுன் 73,880 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது.